ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான எக் கிரேவி எப்படி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இப்படி பண்ணிங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டு வீட்டிலையே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 3 முட்டை எடுத்துக்கிறேன். இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பாயில் ஆகுறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக பொரியவும் இதில் நான் 4 வரமிளகாய் சேர்க்குறேன். இந்த மசாலா தாங்க இந்த கிரேவிக்கு முக்கியமானது. அது கூடவே 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை அரைச்சிருவோம். இப்போ இதில் 3 முந்திரி சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்க்குறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுக்கணும். இந்த மசாலா தாங்க இந்த கிரேவியோட ஹைலைட்டே. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கவும் ஆற வச்சுருங்க. அதை ஆறுறதுக்குள்ளே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை உரித்து எடுத்துருக்கலாம். தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் நம்ம கிரேவியோட அந்த மசாலா எல்லாமே எக்குள்ள போய் நல்லா சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். அப்போலாம் இந்த கிரேவியோட மசாலா எல்லாம் எக்கில் இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற எக்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எக்கை கிரேவியில் போடும்போது டேஸ்ட்டு இன்னுமே டபுள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் இன்னொரு பிளேட்க்கு எடுத்து வச்சிடுறேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி மிக்ஸ் ஆறிடுச்சு. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரியவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மசாலா தாங்க இதுக்கு ஹைலைட்டே. நீங்கள் இதை நல்லா அரைக்கும் போதே வீடு ஃபுல்லாமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆல்ரெடி மிளகு, சில்லி எல்லாமே சேர்த்துருக்கோம் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது. அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது கிரேவி ஃபுல்லாக எக்கில் இறங்கி சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான எக் கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ்வோடு சமைங்க, ஸ்மைலோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.